ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து நாங்கள் ஊருக்கு வரத்துக்கு நாள் எடுத்த வீடியோ தாங்க இது. எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா, எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தாங்க கிளம்புறோம். குலதெய்வ கோயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது. தம்பிக்கு மொட்டை எடுக்கும்போது லாஸ்ட்டாக போனோம். அதுக்கப்புறம் எங்களால் போக முடியல. இப்போ தான் போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளானு. காலையில் ஒரு 7:30க்கெலாம் கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் தான் தெரியுமே, தம்பியை வச்சுட்டு அவனை கிளப்புறதுக்கே மணி 8:30 ஆகிடுச்சு. என்னுடைய ஃபஸ்ட் அக்கா, அம்மா, அப்புறம் நாங்கள் 2 பேர், தம்பி 5 பேர் தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறோம். என்னோடய கடைசி அக்கா தம்பி வந்து அவனுக்கு ஸ்கூல் இருக்குங்கிறதுனால அவங்க நன்னிலத்திலேயே இறக்கி விட்டுட்டோம் வீட்டில். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோவிலுக்கு வந்துவிட்டோம். நன்னிலத்தில் வந்து மாலை கட்டிட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. வந்துட்டு அதுக்கப்புறம் கோவிலில் சாமி கும்பிட்டாச்சுங்க. இது வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு கட்டடம் இப்போ தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஐயனார் கோவில் இருக்குது. அங்கேயும் விளக்கு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலான்ட்டு பார்த்தோம். காலைல டிஃபன் சாப்பிடவே இல்லை, லேட் ஆகிடுச்சுன்ட்டு வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாக்ஸில். இட்லி, அப்புறம் வந்து லெமன் சாதம். எனக்கு ஓவர் பசி தாங்கவே முடியல. சரி சாப்பிட்டு போயிடலான்ட்டு கோவிலே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இவர் சாமியை பார்த்துட்டாலே ஓவராக செப்பலை கூட கழட்டில் சாமி அங்கங்கே நின்றுட்டு கும்பிட்டுட்ருக்கான். அங்கே இருக்கிற விபூதி ஃபுல்லாக அவன் நெத்தியில் தான் இருக்குது. அவ்வளோ விபூதியை எடுத்து அவன் பேசாமல் பூசிகிட்டே இருந்தான். அதுலேயே லேட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப நேரம் பூசிகிட்டே நின்னான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னா ஒரு 9:30 9:45க்கு தான் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே முருகன் கோவிலுக்கு வந்து 1:30க்கெலாம் நட சாத்திடுவாங்களாமா. பட் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். இது பாருங்கள், ரொம்ப மயங்கிட்டாரு. இட்லி சாப்பிட்டான், பாதி தான் சாப்பிட்டான். எவ்வளோ மயக்கத்தில் கிடக்குறான் பாருங்கள். உட்காந்துருக்கிறதே வில்லன் போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குறான். தூக்கம் தாங்க முடியல அவனால். இங்கே வந்து சுவாமிமலை நான் வந்து கும்பகோணம் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இத்தனை வருஷம் ஆனால் நான் போனதே கிடையாது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அழைப்பு இருந்திருக்கு இப்படி இருக்குது. எந்த கோயிலுக்கு போனாலும் அழைப்பு இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ட்டு எங்கள் மாமா எப்போ பார்த்தாலும் இதை சொல்லுவாங்க. திடீர்னு ஊருக்கு கிளம்பும்போது அவங்க இங்கே ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அங்கே வரும்போதே நம்ம வந்து ஊருக்கு நான் வந்ததும் சுவாமிமலை வீட்டுக்கு வருவதுக்குள்ளே நம்ம சுவாமிமலை போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு திடீர்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ வருஷம் என்னால் போகவே முடியல. பட் இப்போ என்னமோ திடீர்னு அவங்க சொன்னாங்க, போகலாம் நம்ம, எனக்கு ஏதோ போகணுன்ட்டு ஆசையாக இருக்குது, போகுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே போகலாம், நானும் போனதில்லையா அப்படிங்கிறதுனால போகலான்ட்டு போனோம். இது வந்து 6 படை வீடில் வந்து 4ஆம் படைன்னு நினைக்கிறேன் சுவாமிமலை. கரெக்டாக தெரியல, கரெக்டாக சொல்லணும்னா என்னன்னு தெரியல. சரி, இப்போ அழைப்பு இருக்குது, சரி போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருக்கோம். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, என் மாமா வந்து திங்கக்கிழமை காலையில் வந்தாங்க. பேங்க் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சிடலாம். மறுநாள் காலையில் விடிய காலையிலே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுவாமிமலை கோயிலுக்கு போய்ட்டு நேராக கோயம்புத்தூர் வந்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, செவ்வாய் வெள்ளி வந்து ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு தடை போட்டதும், ஏன் 2 மனசாக போய்கிட்டு அப்படின்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துக்கலாம், புதன்கிழமை லீவ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புதன்கிழமை காலையில் தான் நாங்கள் கிளம்புனோம். ஒரு வழியாக கோவிலுக்கு வந்துவிட்டோம். கோவிலுக்கு வந்தது வந்து 12:30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என் மாமாவுக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து நட சாத்த மாட்டாங்க, முக்கால பூஜை நடக்கணும்னா இவங்க பேச்சை கட்டிக்கிட்டே இவங்களுக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரியே சொன்னாங்க. இங்கே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை படிச்சுக்கிட்டு அவங்க சொல்லவும் சரின்ட்டு நாங்கள் பெருசாக அலட்டிக்காமல் பொறுமையாக தான் போனோம். அங்கே போனால் ஒரு 12:45 12:30ன்னு நினைக்கிறாங்க கோவிலுக்கு போகிற டைமு. 1:30க்கெலாம் நட சாத்திடுவாங்களாமா. எப்படின்னா சுக்கிர உரைன்னு சொல்லுவாங்கள்ல, 1 to 2 அந்த டைம் வந்து 1:30க்கு அவங்க வந்து நட சாத்திடுவாங்க அப்படி இருக்குது. அது எங்களுக்கு தெரியல. சரின்ட்டு போகிறதுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் பார்த்துட்டு, இவர் கடையை பார்த்தா தான் காருன்னு கத்துவானா, எங்கள் மாமா கார் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே கடந்துட்டு கீழே விழுந்து உருள ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்குது. அந்தளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். சரின்னு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய்ட்டு கார் வாங்குறதுக்கு போனால் அவர் உடனே என்ன சொல்லியிருக்காரு, கடைக்காரரே வந்து கடைசியில் வியாபாரம் ஆகணும்னு தானே நினைப்பாங்க. பட் நல்ல மனுஷன் போல இருக்கு அவர். அவர் உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களாம்மா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் போகலன்னதுக்கப்புறம், நீங்கள் வந்து கூட பொருள்லாம் வாங்கிக்கிங்க, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வந்து தான் நீங்கள் பொருளே வாங்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா, ரொம்ப அடம் பிடிச்சதுனால வேறு வழி கிடையாதுன்ட்டு ஒரு சின்ன கார் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்போ தான் அவன் அமைதியாகவே ஆனான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார் மட்டும் வாங்கி கொடுத்தேன். இவங்க சீக்கிரமாக வாங்க, சீக்கிரம் இவங்க கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து வர லட்சணத்தை பார்த்தீங்களா, அவ்வளோ மெதுவாக நடந்து வந்தாங்க. அங்கேயே லேட் ஆகிட்டு, நல்ல வேளை சுக்கிர உரை 1 to 2ன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் நாங்கள் கரெக்டாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். நாங்கள் தான் கடைசி. சாமி கும்பிட்டுட்டு முடித்தோம். அதுக்குள்ளே நட சாத்திரம் வெளில வாங்க அப்படின்னுட்டாங்க. இங்கே வந்து பாருங்க, மேலே ஏறுறதுக்கு இவனை வந்து இறக்கி விட்டோம். கொஞ்சம் படியாச்சும் தம்பி ஏறட்டும் அப்படின்ட்டு இறக்கி விட்டான். அவன் ஏறிட்டு நிற்கிறான் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 4-5 படி கிட்ட ஏறினான். அதுக்கப்புறம் திருப்பி கூட்டமாக இருக்குது, ஓடிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டோங்க அவனை.
ஆனால் அவனுக்கு படியில் ஏறி இறங்குறது கொஞ்சம் பிடிக்கும். அந்த கையில் வச்சுருக்கான் பாருங்கள், அந்த காருக்கு தான் அவ்வளோ அழுக. சரி பரவாயில்லன்ட்டு வாங்கி கொடுத்தேன். இது வாங்கி கொடுத்ததும் கொஞ்சம் தூரம் தாங்க அவன் வச்சு எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் கோவிலுக்குள்ளே அந்த தண்ணிலாம் போகிறதுக்கு ஒரு மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல டிச்சு, அதில் வந்து என்ன பண்ணிட்டான்னா காரை உள்ளே போட்டான். உள்ளே போட்டுட்டு அதை தேடினோம்னா அதுவும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை எங்களால் எடுக்கவும் முடியல. அதுக்குள்ளே உடனே திருப்பி கார் வேணும் கார் வேணுன்ட்டு அப்புறம் திரும்ப இறங்கி ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. சாமி கும்பிட்டு முடித்தோம். கரெக்டாக விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தோம். விளக்கு ஏற்ற கூட விடவே இல்லை. நெய் விளக்கு போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நட சாத்தப்புறம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நடையே சாத்திட்டாங்க நாங்கள் வெளில வரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் திறந்து விடுவோம் நாங்கள். அப்புறம் எல்லோரும் உள்ளே இருந்தாங்க. எல்லோரும் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நடையை திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இவன் காரை கண்ணடிச்சு நம்மளை ஒழுங்காகவே சாமி கும்பிடவே விடலைங்க. முருகரை பார்க்குற வரையுமே வந்து கையில் கார் வச்சுருந்தான். அதனால் பேசாமல் இருந்துட்டான். பக்கத்துலலாம் நிறைய சாமி இருக்காமா, அங்கெல்லாம் போயிட்டு கும்பிட்றதுக்குள்ளே இவன் காருன்னு கத்துனது. அப்புறம் பக்கத்தில் இருந்துட்டு நட சாத்தப்புறம் அதே என்னால் ஒழுங்காகவே கும்பிட முடியல. நான் ஒழுங்காக தான் கும்பிட்டேன். எங்கள் மாமா தான் இவனை வச்சுக்கிட்டு சமாதானப்படுத்துறதுலேயே அவங்க ஒழுங்காகவே சாமி கும்பிடவே இல்லை. அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக இதுதான் ஃப்ரண்ட் சைடு போலிருக்கு. நாங்கள் போனது பேக் சைடு வழியாக போயிருக்கோம் கார் பார்க் பண்ணதுனால. ஒரு வழியாக வெளியில் வந்து கார் வாங்கி கொடுத்த உடனே தான் சிரிப்பே வந்துச்சு ஒரு மூஞ்சில் பாருங்கள். இப்போ தான் சந்தோஷமாகவே ஆனான். அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சாப்பிடவே விடலை, அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டான். எப்படியாவது வீடு வந்து சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. ஒரு வயசு வரையும் அந்த மாதிரி பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் நார்மலாக தான் ஆனான். இப்போ திடீர்னு அன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. அப்புறமா வந்து நாச்சியார் கோவில் அப்படின்னாலே இந்த பாத்திர கடை தான் ஃபேமஸ்ஸு, எல்லாருக்குமே தெரியும். சரி ஓம் விளக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு பிளானு. கோவில் வாசலில் வாங்குறதுக்காக பார்த்தோம், அங்கே சரியில்லை. இங்கே கோயம்புத்தூர்லேயும் வாங்கலான்ட்டு பார்த்தா ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி முருகர் கோயிலுக்கு போயிருக்கோம், அப்படியே நம்மளும் இங்கேயே ஓம் விளக்கையும் வாங்கின மாதிரி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கினா நல்லதுங்கிற மாதிரி சரி வாங்கிடலான்ட்டு முடிவு பண்ணி ஓம் விளக்கு, அப்புறம் வைக்கிறதுக்கு தட்டு, சின்ன தட்டு, அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு இது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தே சேர்ந்துட்டாங்க. ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டாங்க. என் மாமாவை பார்க்க தான் பாவமாக இருந்துச்சு. அதனாலே நிறைய பொருள்லாம் பார்த்தனால அழுத்தமாக சூப்பராக இருந்துச்சு வாங்கலான்ட்டு. இவன் படுத்தின பாடு அவங்கள பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, சரி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து இளநீ வெட்டி குடிக்கலாம் அப்படின்ட்டு என் மாமா வந்த அன்னைக்கே வந்து இளநீ வெட்டி குடிச்சிட்டாங்க. அவங்க 2 இளநீ குடிச்சிட்டாங்களாம்மா, நான் குடிக்கல. கடைசியில் நான் 1 மாதம் இங்கே இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக நான் அக்கா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே தேங்காய் பறிச்சிருக்காங்க. அப்போ இளநீ போட சொல்லியிருக்காங்க. இவங்க வந்த அன்னைக்கே வெட்டி குடிச்சிட்டாங்க. அப்புறம் மறுநாள் தான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு வெட்டி தரேன்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வெட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் வெட்ட தெரியணும்ல, வெட்ட தெரியாது அவங்களுக்கு. ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணி வெட்டி ஒரு வழியாக வெட்டி கொடுத்துட்டாங்க என்கிட்ட. நானும் குடிச்சிட்டாங்க. அன்றைய பொழுது இப்படி தாங்க போணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.